30 days 30 swing tutorial. இன்னைக்கு டே 16ல மார்க்கிங் சாக் அண்ட் மார்க்கிங் பென்சிலை பற்றி பார்க்கலாம். இந்த ட்ரையாங்கல் மார்க்கர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாத்தில் தேய்க்கும் போது இதோட கரை எதுவுமே வராது. இதுவே பவுடர் சாக் வந்து ஈஸியாக வந்து கரை படிஞ்சிடும். கிளாத் என்ன கலரில் எடுக்கிறீங்களோ அதே கலரில் இந்த மார்க்கர் எடுத்தால் தான் உங்களுக்கு கரை எதுவுமே படியாமல் இருக்கும். கிளாஸ் மார்க்கிங் பென்சில் வந்து ஆரி ஒர்க்லலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு டிசைனை மார்க் பண்ணுறதுக்கு ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ரப் பண்ணும் போது இதோட கரை வந்து போகவே போகாது, வாஷ் பண்ணாதான் போகும். பவுடர் சாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தின் லைனாக வரும், திக் லைனாகவும் வரும். நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு இதோட பேக் சைட் பார்க்கும்போது ஈஸியாக அதோட ட்ரேசிங் வந்து வந்துடும். நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரேஸ் எடுக்கணும்னா இந்த மாதிரி சாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பவுடராக வந்து உதிரும். இது ட்ரையாங்கல் சாக் பாருங்கள், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப தின் லைனாக வரும். இதோட ட்ரேசிங் வந்து பேக் சைடில் விழும், ரொம்ப லைட்டாக தான் விழும். இதோ அதே மாதிரி நான் டேப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதோட ட்ரேசிங் வந்து ரொம்ப மைல்டாக தான் தெரியும். இன்னைக்கு வீடியோவில் எப்படி சாக்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.